ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபியூவர் வர்சஸ் லெஸ். ஃபியூவர் லெஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருள் அதிகமாக இருக்குது, ஒரு பொருள் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். மோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மோர்னால் அதிகமாக இருக்கிறது. அந்த மோர் அப்படின்னு சொல்கிறதுடைய ஆப்போசிட் தான் நம்ம இந்த ஃபியூவர் அல்லது லெஸ் அப்படின்னு சொல்லலாம். மோர்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபியூவர், லெஸ் அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஃபியூவரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், லெஸ்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபியூவரையும் லெஸ்ஸையும் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை மாடிஃபை பண்ணும் இல்லையா? அதனால் அதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு மனுஷர், ஏதாவது ஒரு திங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃபியூவரை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், லெஸ்ஸை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளையே நம்ம எப்படி நம்ம அளவு சொல்லுவோம். சிலதை நம்ம எண்ணி அது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலதை அளந்து பார்த்து அது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் நம்ம எண்ணி சொல்லுவோம், எதெல்லாம் நம்ம அளந்து பார்த்து சொல்லுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பொருட்கள் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த ஃபியூவர் அண்ட் லெஸ். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபியூவர் லெஸ்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பாருங்கள், லெஸ் அண்ட் ஃபியூவர் ஆர் போத் அட்ஜெக்டிவ்ஸ் தட் மாடிஃபை நவுன்ஸ். நம்ம சொன்னது தான். நவுனை மாடிஃபை பண்ணுற அட்ஜெக்டிவ் தான் நம்ம இந்த லெஸ், ஃபியூவர் அப்படின்னு சொல்கிறோம். we use fewer with countable nouns. இந்த ஃபியூவரை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா அந்த நவுனை நம்மளால் எண்ணி சொல்ல முடியும். 1, 2, 5, 10, 20, 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எண்ணி சொல்ல முடியும். அந்த மாதிரி எண்ணி சொல்லக்கூடிய நவுன்ஸ், அந்த நவுன் ஒரு திங்காக இருக்கலாம், ஒரு மனுஷனாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம். இது எதையாவது நம்ம எண்ணி சொல்ல முடியும் நம்மளால் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அந்த இடத்துல ஃபியூவர் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். we use less with uncountable nouns. இந்த uncountable nouns அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா எண்ண முடியாது, நம்மளால் அளந்து தான் சொல்ல முடியும். எதெல்லாம் நம்ம அளப்போம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பால் அளந்து வாங்குவோம் இல்லையா? சர்க்கரையே நம்ம அளந்து வாங்குவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அளந்து சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணுன்னாக்கா நம்ம இந்த லெஸ்ஸை யூஸ் பண்ணலாம். எண்ணி சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபியூவரை யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபியூவர், லெஸ் இது ரெண்டுத்துக்குமே மீனிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், குறைவாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? இதில் எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எண்ணக்கூடிய பொருட்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஃபியூவரை யூஸ் பண்ணணும். எண்ண முடியாத பொருட்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லெஸ்ஸை யூஸ் பண்ணணும். பாருங்கள், fewer is used to refer to number among things that are counted. அதே தான், எண்ணக்கூடிய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை நம்ம குறிப்பதற்கு நம்ம ஃபியூவரை யூஸ் பண்ணுறோம். less is used to refer to quantity or amount among things that are measured. அளந்து சொல்லக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்து சொல்லக்கூடிய பொருட்களெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம இந்த லெஸ்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபியூவர் சாய்ஸஸ், ஃபியூவர் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம எண்ணிடலாம் இல்லையா? அப்போ நம்ம இந்த ஃபியூவர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த சாய்ஸஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கவுண்டபிள். கவுண்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்மியாக இருக்குதுன்னா நம்ம ஃபியூவரை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், டைம். லெஸ் டைம், லெஸ் மில்க். இதுக்கு நம்ம அன்கவுண்டபிளாக இங்கே இருக்கிறதுனால நம்ம லெஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டைம் சில இடத்துல கவுண்டபிளாகவும் இருக்கும். டைம் கவுண்டபிளாகவும் இருக்கும், அன்கவுண்டபிளாகவும் இருக்கும். இப்போ நம்ம கவுண்டபிளாக இருக்கக்கூடியதை நம்ம எப்படி அதோடைய அளவை சொல்லலாம், அன்கவுண்டபிளாக இருக்கக்கூடியதுக்கு எப்படி அதோடைய அளவை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் he has less friends than Ram has அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அவன் ராமுக்கு இருக்கிறத விட இவனுக்கு குறைவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் லெஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், he has fewer friends than Ram has அப்படின்னு சொல்கிறோம். ராமுக்கு இருக்கிறத விட இவனுக்கு குறைவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம ஃபியூவரை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இது ரெண்டுத்தில் எது சரி? he has less friends சரியா, he has fewer friends சரியா? லெஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு நவுன் இல்லையா? இந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற நவுன் கவுண்டபிளா, அன்கவுண்டபிளா?
கவுண்டபிள் நவுன். இதை நம்மளால் எண்ண முடியும். அப்போ கவுண்டபிள் நவுனாக இருக்கும் பொழுது நம்ம வந்து எதை யூஸ் பண்ணணும்? ஃபியூவர் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? அளந்து சொல்லக்கூடியதுக்கு தான் நம்ம வந்து லெஸ்ஸை யூஸ் பண்ணணும். எண்ணி சொல்லக்கூடியதுக்கு நம்ம வந்து ஃபியூவரை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த 2 சென்டென்ஸில் ஹி ஹேஸ் ஃபியூவர் ஃப்ரெண்ட்ஸ் தேன் ராம் ஹேஸ், இதுதான் கரெக்டு. ராமுக்கு இருக்கிறத விட இவனுக்கு வந்து கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற நவுன் வந்து கவுண்டபிளாக இருக்கிறதுனால நம்ம ஃபியூவர் அப்படின்ற அட்ஜெக்டிவை இங்கே யூஸ் பண்ணுறோம். பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிளில் ஐ ஹேவ் ஃபியூவர் மணி தேன் ஹீ ஹேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மணி அப்படின்றது தான் வந்து நவுனாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நவுனை மாடிஃபை பண்ணுற இந்த ஃபியூவர் இது கரெக்டாக? ஐ ஹேவ் லெஸ் மணி தேன் ஹீ ஹேஸ் இது கரெக்டாக? இங்கே நம்ம வந்து 2வது சென்டென்ஸில் லெஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறோம். முதல் சென்டென்ஸில் ஃபியூவர் அப்படின்ற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறோம். இந்த மணி அப்படின்றது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? மணி அப்படின்ற இந்த நவுனை வந்து நம்ம அன்கவுண்டபிள் அப்படின்றத வச்சுக்கிறதுனால, அன்கவுண்டபிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து லெஸ் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் லெஸ் மணி தேன் ஹீ ஹேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஐ ஹாவ் ஃபியூவர் மணி தேன் ஹீ ஹேஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து தப்பு. ஐ ஹாவ் லெஸ் மணி தேன் ஹீ ஹேஸ். அப்போ ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கவுண்டபிளாக இருந்துச்சு அந்த நவுன் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூவரை யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிளாக இருந்துச்சு அந்த நவுன் அப்படின்னா நம்ம வந்து லெஸ்ஸை யூஸ் பண்ணணும். கவுண்டபிள் அப்படின்னா எண்ணக்கூடியது, அன்கவுண்டபிள்னா எண்ண முடியாதது இல்லையா? இதுதான் ரூல். ஆனால் இதில் சில எக்ஸெப்ஷன் இருக்குது. திஸ் ரூல் இஸ் கேரிஸ் ஓவர் வென் வி ஆட் வேர்ட்ஸ் டு அன் அன்கவுண்டபிள் நவுன் டு மேக் அ கவுண்டபிள் ஃப்ரேஸு. இப்போ வந்து நம்ம ஒரு அன்கவுண்டபிள் நவுனை வந்து ஒரு கவுண்டபிள் ஃப்ரேஸாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து கவுண்டபிளாக ஆகிடுது. அது என்னவாயிடுது? கவுண்டபிளாக ஆகிடுது. அந்த மாதிரி கவுண்டபிளாக ஆச்சுனாக்கா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும்? ஃபியூவர் அப்படின்ற அட்ஜெக்டிவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ சாதாரணமாக கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபியூவர் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுவோம். அது அன்கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா லெஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த அன்கவுண்டபிள் நவுனையே நம்ம வந்து கவுண்டபிள் ஃப்ரேஸாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து என்னவாயிடும்? கவுண்டபிள் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஃபியூவர் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தெர் இஸ் லெஸ் வாட்டர் இன் த கேன். 2வது சென்டென்ஸ் பாருங்கள். தெர் ஆர் ஃபியூவர் கப்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த கேன். நம்ம ஏன் இந்த வாட்டர் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம வந்து லெஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறோம். 2வது சென்டென்ஸில் நம்ம வந்து ஃபியூவர் அப்படின்ற அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம்? ஏன்னாக்கா இந்த வாட்டர் அப்படின்ற அன்கவுண்டபிள் நவுன் 2வது சென்டென்ஸில் கப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வரும்போது கவுண்டபிள் ஃப்ரேஸாக மாறிடுது. இந்த கப்ஸ் ஆஃப் வாட்டரை நம்மளால் எண்ண முடியும் இல்லையா? எத்தனை கப் இருக்குது அப்படின்னு நம்மளால் எண்ண முடியும் இல்லையா? அதனால் நம்ம வந்து இங்கே 2வது சென்டென்ஸில் ஃபியூவர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு இன்னும் புரியணும்னா there is less water in the can அப்படின்ற இந்த சென்டென்ஸில், அதாவது அந்த கேனில் கம்மியான தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாட்டர் அப்படின்றது அன்கவுண்டபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம அளந்து தான் சொல்ல முடியும். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? லெஸ் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ வாட்டர் இதில் வந்து அன்கவுண்டபிள். ஆனால் 2வது சென்டென்ஸ் there are fewer cups of water in the can அப்படின்றதுல சில கப்ஸ் ஆஃப் வாட்டர் தான் அந்த கேன்ல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏன் சில அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல? இந்த இடத்துல வாட்டர் அப்படின்ற அன்கவுண்டபிள் நவுனை நம்ம வந்து கவுண்டபிள் ஃப்ரேஸாக மாற்றிடுறோம். கப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கப்ஸ் ஆஃப் வாட்டரை நம்மளால் எண்ண முடியும் இல்லையா? அதனால் நம்ம வந்து ஃபியூவர் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை நம்ம இங்கே சேர்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வாட்டர் வந்து என்னவாயிடுதுன்னா கவுண்டபிளாக மாறிடுது. அப்போ அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கிறது கவுண்டபிளாக கூட மாறிடும். அன்கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஸ் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபியூவர் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா? அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். ஐ நீட் டு ட்ரிங்க் லெஸ் டீ. ஐ நீட் டு ட்ரிங்க் லெஸ் டீ. டீ வந்து அன்கவுண்டபிள், அதனால நம்ம வந்து லெஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூ ஷுட் யூஸ் லெஸ் ஆயில். நீ வந்து கம்மியான ஆயிலை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆயில் அப்படின்றது அன்கவுண்டபிள், அதை வந்து நம்ம அளந்து தான் சொல்ல முடியும் இல்லையா? அதனால் நம்ம வந்து லெஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள். வி ஆர் ட்ரைங் டு யூஸ் லெஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுனில் வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐ ஹாவ் லெஸ் மணி. மணி அப்படின்ற நவுன் வந்து அன்கவுண்டபிள், அதனால் நம்ம வந்து லெஸ் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள்.
இன் லெஸ் தேன் 3 இயர்ஸ் ஹீ வில் பி பேக் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து வருஷத்தை கூட நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், அன்கவுண்டபிள் அப்படின்னு வைக்கிறோம் பாருங்களேன். இன் லெஸ் தேன் 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்குள்ளே அவன் வந்து வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேலன் ஏர்ன்ட் லெஸ் தேன் $50 $50 கீழே அவன் வந்து சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் நம்ம வந்து லெஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவில் தான் சொல்கிறோம். அப்போ வருஷத்தையும் இந்த மாதிரி பணத்தையும் வந்து இந்த மாதிரி மீனிங்கில் நம்ம சொல்லும் பொழுது லெஸ் தேன் 3 இயர்ஸ், லெஸ் தேன் $50, லெஸ் தேன் $100 அப்படின்லாம் சொல்லும்பொழுது நம்ம வந்து லெஸ்ஸை தான் யூஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபியூவர், லெஸ் இந்த 2 அட்ஜெக்டிவையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்ருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஐ ட்ராங்க் டேஷ் வாட்டர் தேன் வேலு டிட். வேலு குடித்ததை விட நான் வந்து லெஸ்ஸாக ஃபியூவரா வாட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், டேஷ் தேன் 20 children participated. இது இந்த ரெண்டுத்துக்கும் லெஸ் வருமா ஃபியூவர் வருமா? ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.